சிவகார்த்திகேயன் சாரோட டான் மூவி இருக்குல்ல. ஸோ அதில் வந்து அவர் ஒரு டயலாக் சொல்லுவார்ல, எனக்கு என்ன வருன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டு அதில் நான் பெரிய ஆளாக போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிப்பட்டவங்க தான் நிறைய பேர் நம்மளுக்கு என்ன வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்த ரொம்ப லவ் பண்ணி அதில் நல்லா வந்து சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிற நிறைய பேர் நம்ம இருப்போம். ஸோ அவங்களுக்காகவே வந்து ரெடி பண்ணப்பட்ட ஒரு பர்சனாலிட்டி தியரி தான் ஹோல் அண்ட் கோட் பர்சனாலிட்டி தியரின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்டாக இருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு நல்லா வரைய வரும், அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒரு சிலவங்க வந்து ஐடி ஃபீல்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு நல்ல டெக்னிக்கல் ஒர்க்ஸ் தெரியும். ஒரு சிலவங்க மெக்கானிக்காக இருப்பாங்க. ஸோ நம்மளோட இந்த வேர்ல்டில் வந்து எல்லாரும் ஒரு ஒரு ஃபீல்டில் வந்து சூப்பராக இருப்பாங்க. ஒரு சிலவங்க சூப்பராக பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட பர்சனாலிட்டிக்கும் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் எந்த ஃபீல்டு செட் ஆகுன்றதை வந்து நம்ம இந்த டெஸ்ட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ லெட்ஸ் see. ஸோ ஃபர்ஸ்ட் ஹோல் அண்ட் கோட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக ஒரு தியரிங்க. இதில் வந்து ஒரு 6 கேரக்டர்ஸ் வரும். ஸோ அது வந்து RIASECன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அந்த RIASEC மாடல்னு சொல்லுவாங்க. அண்ட் இதை வந்து டெவலப் பண்ணது யாருன்னா ஜான் எல் ஹோலண்ட். இவர் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட். இதோட பர்பஸ் என்னென்னா, உங்களோட பர்சனாலிட்டியை வந்து உங்களோட கெரியரோட கனெக்ட் பண்ணுறது தான் இதோட மெயினான பர்பஸ். அண்ட் இது வந்து எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா HRM, அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ் பண்ணுறாங்கல்ல, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ் பண்ணுற அந்த ஹெச்ஆருக்கு தான் தெரியும் எந்த இடத்துல யாரை போட்டால் என்ன வேலை நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கு கண்டிப்பாக இந்த தியரி நல்லா தெரிஞ்சிருக்கும். அண்ட் கெரியர் கவுன்சிலிங் கொடுக்குறவங்களுக்கும் நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் பிளேஸ்மெண்ட்க்கும் வந்து இது யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஹோல் அண்ட் கோட் தியரின்றது பீப்புள் வந்து சூப்பராக அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டில் ஒர்க் பண்ணி சக்ஸஸ் ஆகணுன்றது தான் இதோட மெயின் மோட்டிவ். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான டேபிள். இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 6 டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரியலிஸ்டிக். ஸோ இந்த ரியலிஸ்டிக் வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம், என்னென்ன மாதிரி கேரக்டர் தான் அவங்க ரியலிஸ்டிக் கேரக்டர் டைப்புன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம்னா, அவங்க வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க, ஹேண்ட்ஸ் ஆனாக ப்ராப்ளம் சால்வராக இருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன கெரியர் சொல்லலாம், இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், பைலட். ஸோ இவங்க எல்லாமே ரியலிஸ்டிக் கேரக்டர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐ வந்து என்ன சொல்லுதுன்னா, இன்வெஸ்டிகேட்டிவாக இருப்பாங்க, ரொம்ப அனாலிசிஸ் பண்ணுவாங்க, க்யூரியஸாக இருப்பாங்க புதிய புதிய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு, அண்ட் ரிசர்ச் ஓரியன்டாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ இந்த பிஹெச்டி பண்ணுறாங்க அவங்க, சயின்டிஸ்ட்டு, டேட்டா அனாலிசிஸ்ட், இவங்க எல்லாமே வந்து ஐ டைப்பில் வருவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட். ஏ ஸ்டாண்ட் ஃபார் ஆர்டிஸ்டிக். ஸோ இவங்க வந்து ரொம்ப க்ரியேட்டிவாகவும் எக்ஸ்ப்ரெசிவாகவும் இமேஜினேட்டிவாகவும் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் ரைட்டராக இருக்கலாம், டிசைனர், ஆக்டர், இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள். இன்னும் நிறைய வந்து அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, கெரியர் ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் எஸ் பார்த்தீங்கன்னா சோஷியல். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் கோஆப்ரேட்டிவாகவும் எம்பத்திக்காகவும் இருப்பாங்க. ஸோ டீச்சர், நர்ஸு, கவுன்சிலர்ஸ், இவங்க எல்லாருமே வந்து சோஷியலில் வருவாங்க. அண்ட் இ ஸ்டாண்ட் ஃபார் என்டர்ப்ரைசிங். ஸோ லீடர்ஷிப், ரிஸ்க் டேக்கர்ஸாக இருப்பாங்க, பர்சியூசிவாக இருப்பாங்க, அதாவது வந்து ஒருத்தவங்களை வந்து வேலை வாங்க தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் சொன்னால் என்டர்ப்ரனர்ஸாக இருப்பாங்க, மேனேஜர்ஸாக இருப்பாங்க. அண்ட் சி பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல். ஸோ கன்வென்ஷனலாக ரொம்ப வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக டீட்டெயில் ஓரியன்டாக இருப்பாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கலான டீட்டெயில்ஸ் இருந்தால் தான் அவங்களுக்கு வேலையை நடக்கும். ஸோ ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக இருப்பாங்க, இப்படி தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் அக்கௌண்டன்ட், கிளர்க்கு, பேங்கர்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ இந்த 6 டைப்பில் உங்களுக்கு எது எது சூட் ஆகுதுன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் போய் ஹோல் அண்ட் கோட் பர்சனாலிட்டி டெஸ்ட்டுன்னு போட்டிங்கன்னா கூகுளில் நிறைய டெஸ்ட் வரும். அதில் ஒரு டெஸ்ட்டை வந்து நீங்கள் இப்போ எடுத்திங்கன்னா அதில் நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. அந்த கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த டைப்பு உங்களுக்கு எந்த மாதிரி கெரியர் சூட் ஆகும்னு தெரியும். இன் மை பர்சனல் வந்து எனக்கு வந்து ஐ டைப் வந்து செட் ஆகும். நான் ரொம்ப இன்வெஸ்டிகேட்டடாக, ரொம்ப அனாலிசிஸ்டாக, க்யூரியஸாக, ரிசர்ச் ஓரியன்டாக போகிற ஆள். ஸோ எனக்கு தெரியும் எனக்கு இந்த சைடு தான் வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. அது மாதிரி உங்களுக்கு பார்த்தோன்னே எந்த சைடு கரெக்டாக இருக்கும்னு தோணுதோ அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு பர்சன் வந்து ரொம்ப வந்து ஆர்டிஸ்டிக்கான பர்சனாலிட்டியில் இருப்பார். ஸோ ஏ டைப்பில் இருப்பார் அப்படின்னா அவர் வந்து க்ரியேட்டிவான ஜாப்ஸை வந்து என்ஜாய் பண்ணுவார். ஃபார் எக்ஸாம்பிள் கிராஃபிக்கல் டிசைனராக போகலாம், இல்லைனா அதை வச்சே வந்து இப்போ இந்த யூடியூப்ஸ்லாம் வரைஞ்சி கொடுக்குறது, இந்த ஃப்ரேம்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறது, அந்த மாதிரி க்ரியேட்டிவான ஒர்க்ஸ் பண்ணியுமே ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி ஒரு பிஸ்னஸ்மே அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதோட அப்ளிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் ஜாப் ஃபிட்டுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த கேண்டிடேட் எந்த மாதிரியான டைப் கேண்டிடேட் எடுத்தால் எந்த ரோலுக்கு சூட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஹெச்ஆரால் ஃபைன் பண்ண முடியும். அண்ட் கெரியர் கவுன்சிலிங்குக்கும் யூஸ் ஆகும். ஸோ காலேஜில் படிக்கிறாங்கன்னா அவங்க எந்த டைப்புன்னு தெரிஞ்சுட்டா நெக்ஸ்ட் அவங்களோட கெரியரை அது ஓரியன்டாக எடுத்துகிட்டு போக முடியும்.
அண்ட் டீம் பில்டிங் பார்க்கும்பொழுது பேலன்சிங்காக இருக்கணும். ஒரு டீம்னா வந்து எல்லாருமே வந்து க்யூரியஸாக மட்டும் இருந்தால் பத்தாது இல்லையா? ஸோ அந்த டீமில் இருக்கவங்க ஒரு சிலவங்க அனாலிசிஸ் பண்ணுறவங்களா இருக்கணும், ஒரு சிலவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறவங்களா இருக்கணும். ஸோ அதை மாதிரி அந்த கிளப் பண்ணி எல்லாரையும் சேர்த்து அந்த டீமில் வந்து போட்டால் தான் அந்த டீம் வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணும். நெக்ஸ்ட் எம்ப்ளாயி ட்ரைனிங்குமே சேம் அதே தான். எந்த எம்ப்ளாய்க்கு எதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரியான ட்ரைனிங்ஸ் கொடுத்து அவங்க கிட்ட இருந்து அவுட்புட் ஈஸியாக வாங்கலாம். ஸோ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்னு பார்க்கும்பொழுது கூகுள், இன்ஃபோசிஸ் இவங்க 2 பேருமே வந்து இந்த பர்சனாலிட்டி மேப்பிங் ரொம்ப சிமிலர் தான். ஹோல் அண்ட் கோட்க்கு சிமிலரான முறையில் தான் வந்து அவங்க ரோல்ஸை வந்து அசைன் பண்ணிகிட்ருக்காங்க. அது எந்த ரோலுக்கு யார் வந்து சூட் ஆவாங்கன்ற மாதிரி. ஸோ இந்த கெரியர் வந்து ஃபேராக இருக்கிறது வந்து ஸ்டூடெண்ட்டுமே வந்து குயிக்காக இதை யூஸ் பண்ணி இந்த டெஸ்ட்டை யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கான கெரியரை அவங்க ஈஸியாக வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அட்வான்டேஜஸ்னு பார்க்கும்போது சிம்பிளாகவும் இருக்கும் அண்ட் கெரியரை ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹெச்ஆருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எந்த ரோலில் யாரை போட்டால் ஈஸியாக வேலை நடக்கும்னு சொல்லிட்டு. அண்ட் லிமிட்டேஷன்னு பார்க்கும்பொழுது இந்த 6 திங்ஸை வச்சு அவங்களோட நாலேஜையோ அவங்களோட ஸ்கில்லையோ நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியாது. அண்ட் ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா 2-3 விஷயத்தில் இப்போ என்ன எடுத்தது நான் ஐ சொன்னேன்னா பட் எனக்கு எஸ்ஸுமே வரும், எனக்கு டீச் பண்ணுறதுமே பிடிக்கும். ஸோ இதை மாதிரி ஒரு சிலவங்க வந்து கிளப் பண்ணியிருப்பாங்க, 2-3 டைப்ஸுமே வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி வரப்போ அதுவுமே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ நீங்களுமே வந்து கூகுளில் போய் பாருங்கள், டெஸ்ட் எடுங்க அண்ட் உங்களுக்கு என்ன வந்திருக்குன்றதை மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.